வைக்கிறார்களோ அவர்கள் பொங்குகிற அந்த அக்கினி குழம்புகளுக்குள்ளாக அந்த எரிமலைகளுக்குள்ளாக அவர்களே விழுந்துவார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆனபடியால் இந்த வருஷத்துல இந்த காரியத்தை சொல்லுங்கள். இது மட்டுமல்ல, இந்த வருடத்திலே நீங்கள் எதிர்பாராத பல திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையை நோக்கி இருக்கும். அப்படிப்பட்ட திருப்பங்கள் வரும்போது சில மன கசப்பு அழுது புலம்புகிற சூழ்நிலைக்கு போவார். சில திருப்பங்களை கண்டு பயப்பட மாட்டார். என்னை ஆண்டவர் திருத்துவதற்காக இந்த திருப்பத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று உணர்ந்து தப்பித்துக் கொள்வார். அல்லேலூயா. ஏதோ ஒரு திருப்பத்திற்குள்ளே நீங்க போக போறீங்க. நீங்க வண்டி ஓட்டி கொண்டு போகிறதான பொழுது சில நேரங்களிலே சில இடங்கள் இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா வளைவு இருக்கும். அந்த பக்கம் வருகிற வண்டி நமக்கு தெரியாது, இங்கிருந்து போகிற நாம் எதிரில் வருகிறவர்களுக்கு தெரியுமா. என்னோடு கூட பயணிக்கிற அன்பான தம்பிமார்களுக்கு அடிக்கடி நான் சொல்றேன், அப்படிப்பட்டதான காரணம் அந்த திரும்புகிறதான சூழ்நிலை இடம் வருகிற போது நான் அவரிடத்திலே சொல்லுவேன், என் இடத்துல ஜாக்கிரதையாக போகும். காரணம் ஒரு திருப்பம் வருகிறது. அந்த திருப்பத்திற்கு ஆங்கிலத்தில் என்ன பேர் தெரியுங்களா? பிளைண்ட் கார்னர். அந்த திருப்பத்திற்கு ஆங்கிலத்தில் என்ன பேர்? பிளைண்ட் கார்னர். நமக்கு கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாத ஒரு திருப்பம் எதிராக வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எதிரே இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, நீ ஆண்டவரோடு கூட இருந்தா எந்த திருப்பத்திலேயும் உனக்கு ஆக்சிடென்ட் வராது. ஆமென். எந்த திருப்பத்திலேயும் நீங்க நினைச்சது உங்களுக்கு ஆக்சிடென்ட் வராது. திருப்பமாக இருந்தால் என்ன, நான் பார்த்துக் கொள்வேன் என்ற தைரியத்தில் அந்த மிதப்பில் யாரும் போகாதீங்க. எந்த திருப்பத்தையும் நான் சமாளித்துக் கொள்வேன், எந்த திருப்பத்தையும் நான் மேற்கொள்வேன் என்று உங்கள் சுய பலத்தின் மேல் நீங்கள் சாராமல் இந்த 2025 வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்தில் நிதானமாய், கர்த்தாவே எல்லா திருப்பங்களிலேயும் உம்மோடு நான் என்னை நீர் கரம் பிடித்துக் கொண்டு போக வேண்டும். உம்மோடு நான் இருப்பேன், நீர் என்னை நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் திருப்பங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே தவிர திருப்பங்கள் உங்களுக்கு விபத்துகளை ஏற்படுத்தாது. திருப்பங்கள் என்ன செய்ய? உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே தவிர திருப்பங்கள் உங்களுக்கு விபத்துக்களை ஏற்படுத்தாது. நீங்கள் கர்த்தரோடு கர்த்தருடைய கரத்தில் இல்லாவிட்டால் கர்த்தர் உங்களை ரட்சிக்க முடியாது, கர்த்தர் உங்களை பாதுகாக்க முடியாது, கர்த்தர் உங்களை பிரசர்வ் பண்ண முடியாது. பிரசர் ரட்சித்து என்று சொன்னால் பாதுகாப்பு. இதுதான் கர்த்தர் சொல்றார். வசனங்கள் எல்லாம் படித்து நான் இதை குறித்து சிந்தித்து ஆண்டுடைய சமூகத்தின் ஜபத்தோடு இதை குறித்து கொண்டபோது கர்த்தர் பேசின காரியம். ஆனபடியினால் அன்பான சகோதர சகோதரி, முதலாவது எரிமலை, இரண்டாவது திருப்பம், இரண்டாவது காரியம் என்னங்க? திருப்பம். மூன்றாவது நீங்களே உங்களுக்கு எதிரானவர்களாக காணப்படுவீர்கள். மூன்றாவது என்னதுங்க? நீங்களே உங்களுக்கு எதிராளியாக இருப்பீர்கள். உங்களுக்கு எதிராளி வேலையிலிருந்து வரமாட்டான். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு எதிராளி எங்கிருந்தோம் வரமாட்டான். நீங்களே உங்களுக்கு எதிராளியாய் மாறக்கூடிய நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது அர்த்தம் என்ன என்று சொன்னால், நாமே நம்முடைய எதிர்ப்பை சம்பாதித்துக் கொள்கிறவர்களாக இருப்போம். எதிர்ப்புகள் நமக்கு வராது, ஆனால் எதிர்ப்புகளை நாம் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்.
எதிர்ப்புகள் நமக்கு சொல்லுங்க, எதிர்ப்புகள் எனக்கு வராது. ஆனால் எதிர்ப்புகளை நீங்கள் உருவாக்குகிற சூழ்நிலை வரும். கவனமாக இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது இங்கே மட்டுமல்ல, தேசத்திலே இது போன்ற காரியங்கள் நடக்கும். பல சூழ்நிலைகள் மாறும், காட்சிகள் மாறும், கோலங்கள் மாறும், பல திருப்பங்கள் உருவாகி பல பேர் அதிலே மனமடிந்து போய் சலித்து போய் நிற்பார்கள். ஆனால் கர்த்தருக்குள் இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு நாளும் ஒருபோதும் இடிந்து போக மாட்டார். எனவே நீங்கள் எந்த இடத்தில் இருந்து பேசினாலும் உங்கள் வார்த்தைகளுக்கு உங்கள் வாய்க்கு காவல் வையுங்கள். உங்கள் வார்த்தைகளுக்கும் உங்கள் வாய்க்கும் காவல் வையுங்கள். உங்கள் வார்த்தைகளை கொண்டு நீங்கள் எதிராளிகளிடத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள், எதிராளிகளை உருவாக்கி விடாதீர்கள். உங்கள் வார்த்தைகளினாலே எதிராளிகளை சம்பாதிக்காதீர்கள். உங்கள் வார்த்தைகள் உங்கள் வாய்க்குள்ளேயே அடங்கி இருக்க வேண்டும். ஆமா, மனசுல வர எரிச்சல், ஆனா வாயை திறந்து சொல்லாதீங்க, பேசிடாதீங்க. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபிக்கிறார், ஆண்டவரே உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய ஜனத்திற்கு பாதுகாப்பு தாரும். அவர்களுக்கு எதிராக எரிமலை பொங்கிக் கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு எதிராக திருப்பங்கள் இருக்கிறது, அவர்களுக்கு எதிராக அவர்களே மாறிவிடுவார்களோ என்கிற பயம் இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவருடைய நாள் உமது ஜனத்தை நீ ரட்சிக்க வேண்டும், உமது ஜனத்தை நீ ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால்தான் preserve your people now. வேதத்திலே வாசிக்கும் ஒரு பகுதி 2 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். 2 சாமுவேல் தமஸ்குக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரிய தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார், ரட்சித்தார். அல்லேலூயா. தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை ரட்சித்தார், பாதுகாத்தார், காப்பாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன தெரியுங்களா? எப்படி அவன் எரிமலைக்குள்ளே சிக்கவில்லை தெரியுமா? எப்படி அவன் வளைவுகளுக்குள்ளே திருப்பங்களுக்குள்ளே சிக்கவில்லை தெரியுமா? எப்படி அவன் தன் வாயாலை கடவில்லை தெரியுமா? அவன் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக இருந்தான். அவன் எப்பொழுது யாருக்கு முன்பாக இருந்தான்? ஒருவேளை 2024ஆம் வருடத்துல யார் யாரையோ நீங்கள் முன்னால் வைத்திருக்கலாம், யார் யாருக்கோ முன்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே, இந்த 2025ஆம் வருடத்திலே நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை எல்லா இடங்களிலேயும் காப்பாற்றுவார். எரிமலை வந்தாலும் காப்பாற்றுவார், வளைவுகள் வந்தாலும் காப்பாற்றுவார். நீங்களே எதிராளியாய் மாறக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் காப்பாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் காப்பாற்றுவார். தாவீது எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்தார். காரணம், அவன் சங்கீதங்களின் புத்தகம் 16ஆம் சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது. ஆமென். எது வந்தாலும் என்னை சேதப்படுத்த முடியாது, நான் அசைக்க முடியாது.
அவன் சொல்றான், நான் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்தேன். கர்த்தரை அவனுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அவன் யாருக்கு முன்பாக இருக்கிறான்? கர்த்தரை அவனுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று தாவீது சொன்னால், தாவீது யாருக்கு முன்பாக இருக்கிறான்? கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதும் யாரோ ஒருவருக்கு முன்பாக நிற்க விரும்பாமல் கர்த்தருக்கு முன்பாக நிற்க அல்லேலூயா. காரணம், அவர்தான் உங்களை ரட்சிக்கிறவர், அவர்தான் உங்களை காப்பாற்றுகிறவர், அவர்தான் உங்களை தப்புவிக்கிறவர், அவர்தான் உங்களை மீட்டெடுக்கிறவர், அவர்தான் உங்களுக்காக நீங்கள் நிற்க வேண்டிய இடத்திலே வந்து நின்று குரல் கொடுக்கக்கூடியவர் அவர்தான். அந்த தாவீதுக்கு தெரிந்தது, நான் எந்த எரிமலைக்குள்ளும் சிக்குண்டு போகாமல் இருக்க வேண்டுமானால், எந்த திருப்பங்களுக்குள்ள நான் அகப்பட்டுக் கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அவனுக்கு ஒரு திருப்பம். சவுல் இஸ்ரவேலருக்கு முதலாவதாக ராஜாவாக தீர்ப்பு கொள்ளப்பட்டார். இந்த சவுலின் மேல் எப்பொழுது ஒரு ஆவி வரும், அந்த ஆவி வருகிற போதெல்லாம் அது அவனை அலைக்கழித்து கீழே தள்ளிவிடும். அவ்வளவு பொல்லாத ஆவி சவுலின் மேல் இருந்தது. இந்த ஆவியை விரட்டுவதற்கு எத்தனையோ முயற்சிகள் எடுத்தார்கள், போகல. ஆனால் அங்க இருக்கவங்க சொன்னாங்க, இந்த ஆவி போகணும்னா இந்த ஆவிக்கு முன்பாக என்ன செய்யணும்? ஒருவன் யாராவது வந்து என்ன செய்யணுங்க? தம்புரு வாசிக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு வாத்திய கருவியை இசைத்தால் இந்த சவுலின் மேல் இருக்கிற ஆவி என்ன செய்யணும்? ஓடி போயிடும் என்று சொல்கிறார். உடனே அப்படி வாத்திய கருவியை வாசித்து ஒரு அசுத்தாவி போகும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட கிருபை உள்ளவன் யார் என்று தேடுகிறதான பொழுது தாவீதை கண்டுபிடித்தார். தாவீதை போய் அழைத்துக் கொண்டு வந்து சவுலின் மீது அந்த பொல்லாத ஆவி இறங்குகிறதான பொழுது தாவீதை சவுலுக்கு முன்பாக நிறுத்தி வைத்து அந்த வாத்திய கருவியை வாசிக்க வைத்தார்கள். தாவீது வாசித்தான். சவுலின் மேல் இருந்த ஆவி அவனை விட்டு ஓடி. இப்படியே அவன் செய்து கொண்டிருந்த போது திடீரென அந்த ஆவி ஒரு நாள் பொங்கி எழுந்து, இவனால் ஓட்டப்பட்ட ஆவி அவன் மீது ஈட்டியை எரிய ஆரம்பித்தது. வாசித்து பாருங்க, இதெல்லாம் வாசிக்க இப்ப நேரம் இல்லை, நீங்க போய் வாசித்து பாருங்க. தாவீதுக்கு எதிராகவே அவன் அங்கே அவனுக்கு ஒரு திருப்பம் இருந்தது. எந்த இடத்திலே நல்ல திருப்பம் இருந்ததோ அதே இடத்தில் அவனுக்கு ஆபத்தான திருப்பமும் இருந்தது. அதனால்தான் அவன் சொல்றான், எனக்கு வருகிற ஆபத்துகளில் இருந்து, எனக்கு நேரிடுகிற உபத்திரவங்களில் இருந்து, எனக்கு வருகிற பொல்லாப்புகளில் இருந்து, எனக்கு நேரிட போகிற மரணத்திலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எப்பொழுதும் என் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி வைக்கிறேன். கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்க வேண்டும், நான் அவருக்கு முன்பாக இருக்க வேண்டும். அப்படி கர்த்தருடைய நேரடி பார்வையில் நீங்களும் நானும் இருந்தால் எந்த எரிமலையும் நம்மை எரித்து போனார். கர்த்தருக்கு நேராக காத்து. அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புத்தகம் 5ஆம் சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அல்லேலூயா. காலையிலேயே நான் என்ன செஞ்சிருவேன்? நான் சொல்றேன் பாருங்க, my voice shall you hear in the morning, O Lord, in the morning will I direct my prayer to you and will look up. நான் உம்மை பார்க்கிறேன், உம்மை நோக்கி காலையிலே வந்து ஆண்டவரே நான் உம்மை பார்க்கிறேன். காலையிலே நான் வந்துடுறேன். ஆமா, காலை இந்த வருஷத்துல என் அன்பான சகோதரிய சகோதரியே,
கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் எரிமலைகளிலிருந்து தப்ப வேண்டுமானால், திருப்பங்களிலிருந்து தப்ப வேண்டுமானால், நீங்களே உங்களுக்கு எதிராளியாக மாறாமல் இருக்க வேண்டுமானால், காலையிலேயே எழுந்து கர்த்தருடைய சமூகத்திலே வாருங்கள். காலையிலேயே கர்த்தர் உங்களை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. காலையிலேயே கர்த்தர் உங்களை பார்க்க விரும்புகிறார். என் மகனே, என் மகளே, நீ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து எனக்கு முன்பாக நீ வருவாயானால் எந்த எரிமலையும் உன்னை எரித்து போடாது, எந்த விபத்து உனக்கு நேரிடாது, எந்த காரியத்திலேயும் நீ அகப்பட மாட்டாய். அல்லேலூயா. உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது நன்மையான வார்த்தைகளாக இருக்குமே தவிர அது கசப்பான வார்த்தைகளாக இருக்காது. காரணம், நான் உன்னை ரட்சிப்பேன். நீ எனக்கு முன்பாக வந்தா காலையிலேயே வா. காலையிலேயே தூங்கிட்டு இருக்காது, காலையில எழுதணும். இந்த வருஷத்துல நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பதற்காக கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சபையை மூப்பர் 2025 வருடத்துல சபையில என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும், அந்த ஒழுங்கா கர்மமான காரியங்களை திட்டமிட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார். நான் முதல்ல ஒரு திட்டம் போட்டேன் எனக்குள்ள. அது என்ன திட்டம்னா, எல்லா நாளும் காலையில ஆலயம் அடைத்து கிடக்கும். ஆனால் இந்த 2025 வருடம் முதற்கொண்டு காலையில 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ஆலயம் திறந்தே இருக்கும். காலையில 10 இருந்து சொல்லுங்க 10 to 12, 10 இருந்து ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் காலையில ஆலயம் திறந்திருக்கும். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக வரும்படி உங்களை அழைக்கும். இங்கே உங்களை வரவேற்கும்படி பாஸ்டர் சத்யபிரபு அவர்கள் அமர்ந்திருப்பார். 10 மணிக்கு டியூட்டி. அது டியூட்டி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுங்க? காலையில 10 o'clock டியூட்டி ஆரம்பிக்கும். 10 o'clock டியூட்டி ஆரம்பிச்சு 12 o'clock அவருக்கு முடிஞ்சு 12 o'clock டியூட்டி முடிஞ்ச பிற்பாடு சாப்பிட்டு ஈவினிங் 4 o'clock திரும்ப அவர் டியூட்டி ஆரம்பிக்கும். அந்த நாளில் இங்கே அமர்ந்திருக்கும் போது அவர் திட்டமிடுவார். என்ன திட்டமிடுவார்? இந்த நாளிலே திங்கட்கிழமை நான் யாரை பார்க்க வேண்டும், நான் யாரை சந்திக்க வேண்டும், நான் யார் வீட்டுக்கு போய் ஜெபிக்க வேண்டும் என்பதை அவர் ஒவ்வொரு நாளும் காலை 10 மணிக்கு இங்கே வந்து உட்கார்ந்து அமர்ந்து ஜெபித்து திட்டமிடுவார். நீங்கள் ஆலோசனை கேட்ட அவரிடத்தில் வரலாம். அல்லேலூயா. ஜெபித்துக் கொள்ள நீங்கள் அவரிடத்தில் ஆலோசனை கேட்க வரலாம், ஜெபிக்க வரலாம். உங்களுக்கு எந்த காரியத்தில் உதவி தேவைப்படுகிறதோ, பண உதவி தவிர, ஆமென், அல்லேலூயா. எதுக்காக நான் சொல்லுகிறேன்? காலையிலேயே நான் ஆண்டவருடைய சமூகத்தை கர்த்தர் என்ன பார்க்கணும். கர்த்தர் என்ன செய்யணும்? என்ன பார்க்கணும். ஆமென். நான் இதை எழுதி கொண்டு இந்த வசனங்களை எல்லாம் படித்து நான் ஒரு இனிமே, அதாவது நான் என் மனைவி காலையில் எழுந்து கைப்பிடித்து ஜெபிக்கிறது இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். நான் என் மனைவி காலையில் எழுந்து ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. காரணம், நான் தப்பி பிழைக்கணுமே. அல்லேலூயா. நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? நான் ரட்சிக்கப்பட வேண்டும் அல்லவா? நான் பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லவா? நான் உயிரோடு இருக்க வேண்டும் அல்லவா? நான் ஜீவனுள்ள சாட்சியாய் தேவ ஜனங்களுக்கு மத்தியில் நிற்க வேண்டும் அல்லவா? நான் ஜீவனுள்ள சாட்சியாய் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அல்லவா? ஆனபடியால் நானும் அதிகாலம் இப்ப இத்தனை நாளா எழுந்திருக்கலையா? இத்தனை நாளா 6 மணிக்கு தான் 6 மணிக்கு கரெக்டா. உண்மையை சொல்றேன், உண்மையை சொல்றேன். இனி அலாரம் 4 மணிக்கு. மாசத்துல ஒரு நாள் தான் 4 மணிக்கு அலாரம். அது 1ஆம் தேதி அதிகாலையில். இனி தினந்தோறும் 4 மணிக்கு அலாரம். கஷ்டமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கை வலிக்குது, கால் வலிக்குது, உண்மைதான் அவங்களுக்கு. ஆனாலும் உங்களுக்கு நான் அதை தான் சொல்றேன். அன்பான சகோதரி சகோதரி,
நீங்கள் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவருக்கு முன்பாக நின்று பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகம் நித்தம் என் வாசற்படியில் விழித்திருந்து என் கதவு நிறைய காத்திருக்கிறவனுக்கு நான் என்ன செய்வேன்? 8ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், வாசிக்க. என் வாசற்படி நித்தம் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையிலே காத்திருந்து என் செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுகிறான். அல்லேலூயா. காலையிலேயே நான் கர்த்தருக்கு முன்பாக வந்தால் ஆண்டவரை காண்கிறவன் ஜீவனை கண்டடைகிறான். அந்த நாள் உங்கள் ஜீவன் பாதுகாக்கப்படும். அந்த நாள்ல உங்களுக்கு சேதமே வராது. அந்த நாளிலே மரணத்திற்கு ஏதுவான யாதொரு வியாதியும், மரணத்திற்கு ஏதுவான யாதொரு விபத்தும், மரணத்திற்கு ஏதுவான யாதொரு சம்பவமும் அந்த நாளில் உங்களுக்கு சம்பவிக்காது. அல்லேலூயா. நீங்கள் நான் எந்த நாளில் கர்த்தருடைய வாசற்படியில் அப்படியே காலையில் எழுந்து அவரை பார்க்கிறோமோ, அவரை காட்டுகிறோமோ, அந்த நாளில் கர்த்தர் நம் மீது தயவு பாராட்டுவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த நாளிலே கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரா? என் மீது தயவு. படிமா. என்னை கண்டடைகிறவன் ஜீவனையும் கண்டடைவான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். ஜீவனை காண்கிறான். உங்கள் ஜீவன் உங்களுக்கு தப்புவித்து கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய தயவு உங்கள் மீது வரும். அம்மா, இந்த உலகத்தில் யார் யார் தயவுக்கோ காத்திருக்கிறோம். அதிகாரிகளுடைய தயவுக்காக, பணக்காரருடைய தயவுக்காக, அமைச்சர்களுடைய தயவுக்காக, எத்தனையோ உத்தியோகத்தில் மேலே இருக்கிறவருடைய தயவுக்காக நாம் காத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தயவுகள் ஒன்று நமக்கு மாற்றத்தை கொண்டு வராது. ஆனால் கர்த்தருடைய தயவு நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அந்த தயவுனாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தர் சொல்கிறார், அவனை நான் ஆண்டவரே உமது ஜனத்தை நீ ரட்சிக்க வேண்டும். எப்பொழுது ஜனத்தை ரட்சிப்பார்? அவருக்கு முன்பாக அவர்கள் வரும்போது ரட்சிக்கிறார். அடுத்த ஒரு வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவான் 10:4. அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்தபடியால் அவனுக்கு பின் செல்கிறது, அவனுக்கு பின்னால்தான் செய்கிறது. ஆனா அந்த ஆடுகளுக்கு முன்னால யார் இருக்கிறது? யார் இருக்கிறது? மேய்ப்பன் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வீட்டை விட்டு வெளியே புறப்படும் போது கர்த்தர் காலையிலே எழுந்து அவருடைய சமூகத்தில் அவருக்கு முன்பாக காத்திருந்து நீங்கள் அடுத்து வெளியிலே புறப்பட்டு போவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு முன்பாக போகிறவர் இயேசுவாக இருப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக போய் உங்களுடைய வழிகளை ஆயத்தப்படுத்துகிறவர் இயேசுவாக இருப்பார். உங்களை நடத்துகிறவர் இயேசுவாக இருப்பார். காரணம், நமக்கு ஒவ்வொரு நாளும் எந்த வழியில போகணும் தெரியாது. நிறைய நேரம் நமக்கு தெரியல. எழுந்த உடனே சிலருக்கு இன்னைக்கு என்ன செய்யணும் தெரியல, யோசிக்கிறாங்க. முதல் நாளே யோசிக்கிறாங்க, நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு மறுநாள் என்ன செய்யணும். ஆனால் ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய பிள்ளை காலையிலே எழுந்து கர்த்தருக்கு முன்பாக அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்தில் ஜெபித்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருப்பான் என்று சொன்னால் கர்த்தர் அவன் வெளியே போகும்போது அவனுக்கு முன்பாக போவார். இந்த வருஷத்துல நீங்க போகும்போது உங்களுக்கு முன்பாக யார் நடப்பாங்க? யார் நடப்பாங்க? உங்களுக்கு முன்பாக எந்த கெட்ட ஆவியும் வராது. கொல்லாத ஆவி, கொல்லாத மனுஷன் வரமாட்டான். அல்லேலூயா. எப்பொழுதும் ஆடுகள் அந்த மேய்ப்பனுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறபடினாலே அந்த ஆடுகளை அவன் பத்திரமாய் பாதுகாப்பான். அவன் எப்படி பாதுகாப்பான்? பத்திரமாய் பாதுகாப்பான்.
வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 34 இருந்து 36 வரைக்கும் வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, அப்படியே அடியான், என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தேன். ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டு நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பிவித்து அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். ஆடுகள் தாவீதுக்கு முன்பாகவே இருந்தபடினால் அந்த ஆடுகளுக்குள்ளே வந்த கரடியையும் சிங்கத்தையும் தாவீது அடித்துக் கொண்டான். புரியுதா? புரியல? நீங்கள் நானும் எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாகவே இருப்போம் என்று சொன்னால் நம்மை கொன்று போட அல்லது நம்மை அழிக்க அல்லது நம்மை கெடுக்க அல்லது நம்மை ஒன்றுமில்லாமல் மாற்ற அல்லது நம்மிடத்தில் இருப்பதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போக யாராயிலும் எந்த சிங்கத்தை போல எவன் வந்தாலும் கரடியை போல் எவன் வந்தாலும் சிங்கம் வருவது எப்படி வரும்? சிங்கம் வருவது எப்படி வரும்? அப்படிதானே வரும். இல்ல சொல்லுங்க, சிங்கம் வர எப்படி வரும்? கர்ஜித்து கொண்டு வரும். நீங்க சிங்கம் கர்ஜிக்கிறத பாருங்களா, ஒரே சவுண்ட் போட்டாலும் நீங்க எத்தனையோ சின்ன பிள்ளைங்க டிவில போடுறாங்க, சிங்கம் கர்ஜிக்கிறத போடுறாங்க பாருங்க. சிங்கம் வரும்போது சாதாரண கர்ஜிக்கும். இது போல இந்த வருடத்துல நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக காலையிலேயே இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை ரட்சிக்கும்படி உங்களுக்கு முன்பாக அவர் இருந்து உங்களை எதிர்க்க வருகிற, உங்களை அழிக்க வருகிற, உங்களுக்கு எதிராக கர்ஜிக்கிற எந்த மனுஷனானாலும் எந்த பொல்லாதவனானாலும் எந்த பொல்லாத வியாதியா இருந்தாலும் அத்தனையும் கர்த்தர் அவர் அடித்து கொன்று போடுவார். அல்லேலூயா. ஆமா, சில பேர் சிங்கத்தை மாதிரி வருவான் இந்த வருஷத்துல. ஹலோ, இந்த வருஷம் உங்களுக்கு எதிராக சில திருப்பங்கள் வரும்னு சொன்னேன். சில திருப்பங்கள்ல எப்படி வருவான்? சில பேரு சிங்கம் மாதிரி வருவான். அவன் ஐயோ சிங்கம் மாதிரி நான் என்ன செய்வேன்? நீ ஒண்ணு செய்ய வேண்டாம். நீ கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறபடினாலே உனக்கு முன்பாக இருக்கிற கர்த்தர் அந்த சிங்கத்தை சாகடிப்பார். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற கர்த்தர் சிங்கத்தின் தாடியை பிடித்து அடித்து கொன்று போடுவார். அல்லேலூயா. சிங்கம் வந்தா கர்ஜித்து கொண்டு வரும். கரடி வந்தா எப்படி வருங்க? கரடி எப்படிமா வரும்? ஹலோ, தூக்கறவங்கள வெளியில சொல்லுங்க. கரடி வந்தா எப்படி வரும்? கரடி எப்படி வரும்? ரொம்ப சாஃப்டா, சத்தம் போடாது, சாஃப்டா. சில பேர் இந்த வரும்போது 2025ஆம் வருடத்துல உங்களுக்கு எதிராக சிங்கத்தை போல் வரலாம். கர்த்தர் கொண்டு போடுவார். கரடியை போலவா பதுங்கி பதுங்கி மெதுவா இடமே சத்தமே கேட்காது. ஐயோ எல்லாம் நல்லதாக இருந்தது, எல்லா காரியமும் நன்றாகத்தானே நடந்து கொண்டது. எப்படி திடீரென்று ஆபத்து வந்தது? எப்படி திடீரென்று இந்த சண்டை வந்தது? எப்படி திடீரென்று இந்த வேதனை வந்தது? எப்படி திடீரென்று இந்த வியாதி வந்தது? எப்படி திடீரென்று இந்த போராட்டம் வந்தது? எப்படி திடீரென்று இந்த பிரச்சனை வந்தது என்று நீ கேள்வி கேட்கிற சூழ்நிலைகள் வரும். அவன்தான் சத்துரு. கர்த்தர் உங்களை தப்புவிக்கும்படி, உங்களை ரட்சிக்கும்படி மெதுவாக உங்களுக்கு எதிராய் வருகிற அப்படியே அடிமேல் அடி எடுத்து பூனையை போல் திடீரென்று உங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்க, உங்களுக்கு பயத்தை உண்டாக்க, உங்களை வேதனைக்க வருகிற எந்த சத்துருவா இருந்தாலும் அந்த சத்துருவையும் கர்த்தர் அடையாளம் கண்டு அடித்து கொண்டு போடுவார். அல்லேலூயா. இதுக்கு பேர் தாங்க ரட்சிப்பு, இதுக்கு பேர் தாங்க பாதுகாப்பு, இதுக்கு பேர் தான் என்னது? கர்த்தாவே உமது ஜனத்தை ரட்சித்து என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உமது ஜனத்தை பாதுகாத்து.
சிங்கம் வந்தாலும் சரி, கரடி வந்தாலும் சரி, உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. பக்கத்தில் கைப்பிடிச்சு, சிங்கம் வந்தாலும் கரடி வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், உங்களுக்கு முன்பாக இருக்கிற இயேசு அவைகளை அடித்து கொன்று போடுவார். அல்லேலூயா. அவ்வளவுதான். இந்த வருஷம் உங்களுக்கு எதிராக எவன் வந்தாலும் அவன் செத்தான். பேசுறான். இப்ப கூட அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வருடம் உங்களுக்கு எதிராக எவன் வந்தாலும் அவன் ஹலோ புரியுதா இல்லையா? எல்லாரும் சொல்லணும். தம்பி பாருங்கள எல்லாம் விழிச்சிட்டு தூங்காம இருக்கிறவங்களா? இந்த வருடம் நான் சொல்றேன், நீங்க பதில் சொல்லுங்க. இந்த வருடம் உங்களுக்கு எதிராக எவன் வந்தாலும் அவன் சத்தமா சொல்லுமா? ஒரே ஒரு அம்மா தான் விழிச்சிட்டு சொல்லு. நீங்க நிறைய பேர் தெரியல. இந்த வருடம் உங்களுக்கு எதிராக சிங்கத்தை போல கரடி போல எவன் வந்தாலும் சிங்கமா? ஓ, சிங்கத்தை போல இதான் சிங்கம், இதுதான் சிங்கத்தின் சத்தம். இந்த வருடம் நான் மைக்ல ஏதோ ட்ரபிள் ஆயிடுச்சு அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த வருடம் சிங்கத்தை போல கரடியை போல உங்களுக்கு எதிராக எவன் வந்தாலும் அவன் சத்தமா சொல்லுங்க, செத்தான். அவன் கதை முடிஞ்சது. அப்படியானா நீங்க ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறீர்கள் என்று பொருள். உங்கள் எதிராளிகள் தோற்று போவார்கள். உங்களுக்கு எதிராக எழுப்புகிறவர்கள் தோற்று போவார்கள். உங்களை வஞ்சிக்க நினைக்கிறவர்கள் தோற்று போவார்கள். உங்களை விழுங்க நினைக்கிறவர்கள் தோற்று போவார்கள். உங்களை ஒன்றுமில்லாமல் மாற்ற, உங்களை கீழே தள்ள நினைக்கிறவர்கள் கீழே விழுந்து போவார்களே தவிர நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். அல்லேலூயா. காரணம், அவர் உங்களை ரட்சிப்பார். கர்த்தாவே உமது ஜனத்தை ரட்சித்து, ரட்சித்து என்று சொன்னால் பாதுகாத்து விடுதலையாக்கி ரட்சித்து. இன்னும் ஒரு வசனம் வாசிப்போம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன் இந்த வார்த்தையை யோசுவாவுக்கு சொன்னார்? சும்மா யாரும் இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. ஹலோ, ஆண்டவர் ஏமாளி அல்ல. யாரை வேணுமானாலும் ஏமாத்தலாம். ஆண்டவர் என்ன செய்ய முடியாது. ஆனா அவர் சொல்றாரு, யோசுவாவை பார்த்து சொல்றாரு. யோசுவாவை பார்த்து என்ன சொல்கிறார்? நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஏன் சொன்னார்? சும்மா சொன்னாங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாத்ராகமம் 33:11 வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினார். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எப்பவும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாகவே. அவருடைய அர்த்தம் என்ன? எப்போ எங்க இருந்தா? தேவ சமூகத்திற்கு முன்பாக. தேவ மோசே இல்ல. மோசே ஜெபம் பண்ண போயிட்டான். கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ண, கர்த்தருடைய சமூகத்துல ஜெபித்து கர்த்தருடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்டு வர மோசே மலைக்கு போயிட்டான். இவன் போயிட்டானேங்கிறதுக்காக யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்யல?
போகல. அங்கே ஆரோன் இல்ல. ஆரோனை பத்தி என்ன செய்யுங்க சொல்லப்படல. மோசேயும் இல்ல, ஆரோனும் இல்ல. ஆனால் யோசுவா கர்த்தருக்கு முன்பாக இருந்தார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு யாராவது கூட இருந்தா தான் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க வாங்கல, நீங்க வாங்கல, அங்க போலாம், இங்க போலாம், அங்க போனா இவங்க வருவாங்க, இங்க அப்படியெல்லாம் இல்லைங்க. யாருமே இல்லைங்க. யோசுவா கூட யாருமே இல்ல, மோசேயும் இல்ல, ஆரோனும் இல்ல. ஆனால் அவன் தனித்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருக்கு முன்பாக இருந்தான். கர்த்தருக்கு முன்பாக தன்னை ஒப்புக் கொடுத்திருந்தான். கர்த்தரையே அவன் தேடிக் கொண்டிருந்தான். ஆனபடினால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக சொல்லலாமா? நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக, ஒருவனும் உனக்கு முன்னாலே நிற்க போறதில்லை. யோசுவாவே, காரணம் நீ எனக்கு முன்னாலே இருந்தாய். மோசே இல்லாவிட்டாலும் ஆரோன் இல்லாவிட்டாலும் நீ தனித்து ஒருவனாய் எனக்கு முன்பாக இருந்தபடினாலே உனக்கு முன்பாக எவனையும் எதிர்த்து நிற்க விட மாட்டேன். புரிஞ்சவங்களா ஒரு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜாப் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி ஜாப் பண்ண, ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நான் தனி ஒரு மனிதனுக்கு, ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்கு இல்ல, ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு, உங்களுடைய ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு, நீதிமான்களுக்கு இந்த வார்த்தையை சொல்ல போறப்பா. ஹலோ, கை தட்டுங்களா, நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. நான் எப்படி ஜெபம் பண்ணி எடுத்தேன்? ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நான் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு கொண்டு போகிறேன், உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களுக்கு கொண்டு போகிறேன். உம்மையே நம்பிக்கொண்டு இருக்கிறார்களே, உம்மையே விடாமல் தேடிக்கொண்டு இருக்கிறார்களே, எல்லா சூழ்நிலைகளிலேயும் உம்மை மறக்காமல் இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை நான் கொண்டு போறேன். ஆண்டவரே நீர் அவர்களுக்கு பேசணும், நான் பேச போறதில்லை, நீங்க பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணி வசனத்தை எடுத்தோம். எப்படி ஜெபித்து வசனத்தை எடுத்துக்கொண்டு வந்தா நீங்க நைஸா தூங்கிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. எல்லாம் எடுத்து ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். எல்லாம் எடுத்து பாடுங்க. மனுஷன முடியல, சேர்த்து நிக்க சொன்னா முடிச்சுட்டான்னு நினைக்காதீங்க, தூக்கத்துக்காக பாடுங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் எடுத்துங்க. எல்லாம் all the people are stand up. Stand. ஆமென்.
உற்சாகமாகவே இருங்க, தூங்காதீங்க. சந்தோஷமா இருங்க, தூங்காதீங்க. விழித்து கொண்டிருங்க,